அதாவது டெனிஸ், தெய்வத்தை சுத்தினா வரம் கிடைக்கும், வீட்டுல பொண்டாட்டிய சுத்தினா சாப்பாடு கிடைக்கும். இது போதும். உண்மையா சொன்னா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? யார் தெரியுமா? யாரும் கை தெரியல. இப்பதான் வீட்டுல சமைக்கிறதே ஹஸ்பண்ட் தான். அப்புறம் எங்க நான் சாப்பாடு கிடைக்கும்? என்னன்றீங்க? அனுபவம் பேசுது அவருக்கு. ஆனா வீட்டுல போய் கேட்டா துணி கூட துவைக்க மாட்டாரு. ஏஸ்னா இதெல்லாம் எங்க மாதிரி கல்யாணம் பண்ணுவீங்களோட இது. எஸ் சொல்லியே புடிச்சிக்கீங்க. ஓகே, என்ன பாத்தீங்களா பின்னாடி எல்லாம் ஜோக் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி சுத்தணும். அப்புறம் என்னாச்சு? ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்? அவங்களும் அதே மாதிரி சுத்தணும். சரி, உங்க பார்ட்னருக்கு நீங்க வந்து ஒரு டிஷ்யூ எடுத்துக்கீங்க. வாங்க, ரெடியா இருக்கீங்களா? அண்ணே, உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் பத்தாத, நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல யோசிச்சிருக்கணுமோ? தப்பு பண்ணிட்டணும். சரி சரி, பாருங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பிரச்சனையே இல்லை. இங்க இங்க எல்லாரும் பாருங்க, இந்த கேம் நீங்க வீட்டுல கொள்ளலாம். எல்லாம் சொந்த பொண்டாடி கூட தான் வந்திருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு. போதும், ஒரு மார்க்கமா தாங்க இருக்காரு அவரு. சரி, இப்ப ரெடியா? நீங்களும் சுத்த தயாரா இருக்கீங்களா? ஓகே, ரெடி? நீங்களே சொல்லுங்க. 1 2 அப்படி நல்லா சுத்துங்க. சுத்துறப்ப கொஞ்சம் பாட்டு போடுறது இல்ல. பாட்டுனா இல்ல, அந்த பாட்டு இல்லைங்க, வேற ஏதாவது பாட்டு போடுங்க. ஏங்க நீங்க வேற. அண்ணா நிப்பாட்டுங்க. நல்ல பாட்டா போடுறதுன்னா எதேதோ போடுறீங்களே, நம்ம வந்து மாட்டி விடுறீங்களே. நல்லா இருக்கு. இதான் மம்மி சுத்து. ஓகே, இன்னும் நல்லா சுத்தணும். இன்னும் நல்லா நல்லா வேகமா. ஓகே. ஓ, அந்தாங்க பாருங்க, சுத்தி இடுப்பு வரைக்கும் போயிட்டாங்க. என்னறாங்க? அம்மா வேற சுத்துறாங்க, சேர்ந்து பிள்ளை வேற சுத்துதுப்பா. நல்லதா ஒரு குடும்பம். வெரி குட். 3 வாட்டி சுத்தினா பலன் கிடைக்கும். டேனிஸ், அப்பாவா உங்களுக்கு சுத்தறது இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப கீதா அனுபவிக்கிறாங்க. ஆடுவீங்க. Because I'm Silvia. அப்படிதான் நல்லா உற்சாகமா அப்படியே ஆடிங்கனே. ஓகே, நீங்க ஏங்க சும்மா இருக்கீங்க? வாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா வேகமா. இதானே பிடே. சுறுசுறுப்பா சப்போர்ட். இதுல ரொம்ப கஷ்டப்படுறது டேனிஸ சுத்துறது நானு. அடுத்தது அந்த அக்கா படாத பாடு பண்றாங்க. சின்ன இருக்கு. அது எனக்கு என்னமோ டிஷ்யூ மாதிரி தெரியல. என்னமோ வேட்டி கட்டு மாதிரியே இருக்கு. நல்லா ஆடிட்டு இருந்த பையன் இப்படி கால் கட்டு போட்டீங்க. அண்ணனுக்கு நடுவுல பாச்சு வேற வந்து ராங்கான பிளேஸ்ல மாட்டிக்கிச்சு. பார்த்து சுத்துங்கக்கா. கோயில் சுத்துற மாதிரி சுத்த வச்சிட்டாங்கப்பா. ஓகே, சுத்துங்க வரைக்கும் போதும். நிப்பாட்டுங்க. நல்லா ஒரு ஊக்கு போட்டு குத்திடுங்க பாப்போம். சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, அட இந்த கூட்டத்துல நீங்க ஒண்டிதானே ஹென்சமா இருக்கீங்க. ஆல்ரைட், நான் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. முன்னாடி முன்னோக்கி வாங்க. எல்லாரும் இப்படி வாங்க, இப்படி வாங்க. கிழிஞ்சிர போதே டிஷ்யூ. கிழியாம ஆடாம அசையாம மெதுவா வாங்க. அடுத்தது நாங்க ஒரு ஸ்டெப் போடுவோம். அதை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும். இப்படி அதே ஸ்டெப்ப போடணும். யாரு சிறப்பா ஆடுறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. இவங்க தான் நீதிபதி. ஓகே, ரெடியா? பாட்டு ரெடியா? ஓகே, ரெடி. இப்பதான் உண்மையான போட்டியே ஆரம்பமாகுது. இது பாட்டு. ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ நாங்க போட்ட பாட்டுக்கு நீங்க அதே ஸ்டெப்போட ஆடணும். இது சாதாரண ஸ்டெப் இல்லன்னு. அடுத்தது தலைவா படத்துல இந்த ஸ்டெப்பை நீங்க பாப்பீங்க. ஓகே, என்னது
ஆமா ஆமாவா? கேப்ல அடிச்சிட்டாங்க சரி, சரி. ஸ்டெப். ஓகே. இல்ல ஒண்ணு ஆடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அண்ணனுக்கு வேட்டி ஜிப்பாலாம் கிழிஞ்சு போய் கீழே கிடக்குது. ஓகே, ரெடி? அந்த அண்ணனோட டிஷ்யூ பாருங்க, மடிச்சு எல்லாம் கையில வச்சிருக்காரு. அது எதுக்குண்ணே? வீட்டுக்கானே? ஓகே, ரெடி? நீங்களா ரெடியா இருக்கீங்களா? ஓகே. டேனிஷ், யா ఇక్కడ రా. நீங்க என்ன தப்பீங்க? இங்கதான் இந்த step. ஓகே, ரெடி? ஒரு 1 2 3 சொல்றது. மக்கள் சொல்லுவாங்க 1 அக்கா அண்ணன் விட்டு போயிட்டீங்க. ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப். இருக்கா